சார் அடுத்ததான் வந்து ஒரு பொது கேள்வி சார். இப்போ வந்து சனி பகவான் பற்றி நிறைய பேர், சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியும், இன்னும் நிறைய பேர் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சார் வந்து ஆயுளை அதிகரிக்கிறவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சனி பகவானை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஜாதக ரீதியாக மகரம் கும்பத்தில் சனீஸ்வரன் ஆட்சி பெற்றால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் நின்று, சனி பகவான் ரிஷபத்தில் நட்பு வீட்டில் இருந்தாலும் துலாம் ராசியில் உச்ச வீட்டில் இருந்தாலும் பலவிதமான நன்மைகளை அவர் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒளிச்சேர்க்கை தான் அந்த சனியினுடைய வரவுகள். இப்போது பிப்ரவரி மாதம் பிறந்த மார்ச் மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம சனீஸ்வரனை வந்து கும்பத்தில் போடுவோம். இப்போ சில பேர் அறியாமையினால் டிசம்பர் 4 தான் சனி பயிற்சி அப்படின்ட்டு அதில் போடுவாங்க. இப்போ இவ்வளோ நாள் சனி பகவான் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து அவ்வளோ நாள் ஆகாது. அப்படி தான் சில பேர் போயிட்டுருக்காங்க. அதுதான் சனி பயிற்சி வேறு சொல்லிகிட்ருக்காங்க. அப்படிலாம் இப்போ சனீஸ்வரன் இருக்கிற இடம் கும்பம் மார்ச் மாதத்துலேருந்து. இதனுடைய தொடர்ச்சி நிறையா இருக்குது. சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? 7.5 சனி, எனக்கு அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பொங்கும் சனி, மங்கும் சனி, இப்படி அவங்களே நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. சனி திசை, ராகு திசையில் சனி புத்தி, குரு திசையில் சனி புத்தி, இப்படி சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே முதல்ல சனிக்கிழமை இன்றைக்கி விரதம் இருந்து பழகும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சனீஸ்வரனுக்கு ஒரு சுதர்சன சக்கரம் இருந்துச்சுன்னா சுதர்சன சக்கரனுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு காகத்துக்கு அன்னம் வச்சுட்டு ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம். உத்தியோகத்துக்கு போகிறவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போய் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். இரவு கூட ஒரு பால் பழம் சாப்பிட்டு சனிக்கிழமை விரதத்தை தொடர்ந்தாலே சனி பகவான் மகிழ்ச்சி இருந்து பலவிதமான நன்மை கொடுப்பார். அப்புறம் அதுக்கு நிறைய பூஜைகள்லாம் இருக்குது. தாமரைப்பூ கோலம் போடலாம், ஒரு செம்பில் தண்ணி வச்சு அதில் மந்திரங்கள் சொல்லலாம், உச்சாரணம் சொல்லலாம், பலவிதமான விஷயங்கள் சனி பகவானை வந்து நிவர்த்தி பண்ணலாம். திருநள்ளாறு போகிறது, அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் வழிபடுவது, நாமக்கல் ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், இப்படி பலவிதமான ஆஞ்சநேயர்கள் வந்து நல்ல ஒரு பெரிய வெற்றிகளை கொடுப்பார். ஒரு தடவை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் சென்னையில் இருக்குது, போயிருக்கேம்மா? போயிருக்கேன் சார். ரொம்ப அற்புதமான பவர் தான். அவங்க அங்கே இருக்க முறையான பூஜைகள் தான் அதுக்கு காரணம். அந்த பூஜைகளை ஒழுங்காக செய்தால் அங்கே இருக்க மூலமூர்த்தியானவர் மகத்தான சக்தி கொடுப்பார். எனக்கு 3 மணிக்கு ஃப்ளைட், அதனால் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு சரி 1 மணிக்கு கூட்டிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கரெக்டாக 12:50க்கு இறங்கிட்டோம். அப்போ கார்லேருந்து அங்கேருந்து போகிறதுக்குள்ளே 1 மணி ஆயிடுச்சு. போகிறேன், முகத்தை பார்க்க முடியல, பூட்டிட்டேன். போகிறேன் ஃபஸ்ட் டைம், நான் சொல்லுறது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சோன்னு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னடா ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுக்கலையே, நான் வேறு ஃப்ளைட்டுக்கு போகணும் அப்படின்னு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அப்படியே ஆழ்ந்த ஒரு பிரார்த்தனை மட்டும் அவர் பண்ணேன். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்குறேன். எல்லாம் வெளியில் போயிட்டுருக்குறாங்க. திடீர்னு புரோகிதர், அந்த ஆஞ்சநேயர் பூஜை பண்ணுறவர் கதவை திறக்கிறார். ஏன்னா செல்ஃபோனையும் பேக்கையும் வச்சுட்டார் உள்ள. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. தேடுறாரு 5 நிமிஷம் தேடுறாரு. ஆனந்தமாக ஒரு தரிசனம் பார்த்து சந்தோஷம் நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்தோம். அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு பக்தி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்ம மேலே வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சக்தி தான் ஆஞ்சநேயர் வழி வர்றப்போ சனீஸ்வரன் அப்படியே அடங்கி ஒடுங்கி போயிடுவார். இப்படி சனி விரதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஸோ சனி பகவானுடைய வழிபாடை பற்றி ரொம்ப ரொம்ப பண்டிட்ஜி அவர்கள் சிறப்பாக சொன்னாங்க. எப்படி பூஜை பண்ணணும் அண்ட் ஆஞ்சநேயர் எப்படி நம்ம கட்டியமாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு மிராக்கிள் தான் இல்லை சார். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நம்ம என்ன மனசில் சின்சியராக நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயமும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ சார்.